மோசமாக தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் எதிர்ப்பு மேடையின் போது சில 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 மாற்றங்களை நாங்கள் கவனிக்கக்கூடிய இருக்கிற சில ட்ரேட் யூனியன், சில தொழிற்சங்கங்கள் ஜனாதிபதியின் கோரிக்கைக்கு செவியொடுக்க மறுத்திருக்கின்றன. சில தொழிற்சங்கங்கள் ரீதியான ஒரு மேடையை பங்கு பெற்றதுக்காக வேண்டுகோள் விடுத்திருக்கின்றன. இது தவிர சர்வதேச அளவில் அங்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் இனிமேல் நடந்து முடிஞ்சது, இனி பகை மறைப்பு பற்றிய அரசின் பகை மறைப்பு செய்ய வேண்டும் என்ற அரசின் கதையாடலுக்கு பின்னால் தமிழ் அமைப்புகள் கூட அடிபணிகின்ற தருணத்தில் இது ஒரு புத்துணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை உண்டு. பகை மறப்பு என்பது பகையை மறைக்கிற விளையாட்டு தான் அவர்களுடைய விளையாட்டு. அப்ப அந்த மறைப்பு விளையாட்டிலிருந்து மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இது தரும். இது ஒரு மீண்டும் இல்லை, இது ஒரு சர்வதேசிய அளவில் தெரிஞ்சிருக்கு. இது இதுக்குள்ள ஏதோ விஷயம் இருக்குதான் என்ற விஷயத்தை அந்த ஒரு சின்ன மெசேஜ். நீங்கள் இலங்கையில் பாத்தீங்கன்னா தமிழ் மக்கள் மத்தியில பிரச்சாரம் பட்டு மோசமான பயங்கரமா எல்லா பக்கத்தாலையும் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கு. அரசின் பிரச்சாரங்கள் அவர்களுக்கு வெளியில் இருந்து வருகின்ற நியூஸ் தெரியாது. இப்ப நீங்க இந்த ஐரோப்பிய யூனியன்ல நீங்க GSP பிளஸ் பற்றி சொன்னீங்க, அதை பற்றி எல்லாம் கூட அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் ஒரு எல்லாம் தாங்கள் கன்னிவெடிகளை அகற்றி மக்களை காப்பாற்றுகிறோம் என்ற மிகப்பெரிய மோசமான பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிற நிலையில் இல்லை, இதுக்குள்ள ஏதோ நடந்துதான் இருக்கு. குறைந்தபட்சம் அந்த செய்தியாவது மக்களை சென்றடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியதால் இந்த பரிந்துரை மிக முக்கியமானது. இது தவிர நீங்கள் தொடர்ந்து எல்லா முதல் கருத்து தெரிஞ்சவர்களை கேட்ட மாதிரி இது என்ன செய்யலாம் என்று கேள்வியையும் கேட்டிருந்தீர்கள். அதை பற்றியும் ஒரு சிறு குறிப்புகளை சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்ப முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன இன்றைக்கு இந்த நிலையில் இப்ப அடுத்த கட்டமாக ஒரு UN தனது ஒபிஷியலான அறிக்கை, அதிகாரப்பூர்வ அறிக்கை என்ற ஒன்றை கொண்டு வருவது, இந்த பரிந்துரையில குறிப்பிட்டிருப்பதை மீறி கொண்டு வருவது அரசியல் ரீதியா இது சாத்தியம் இருந்தாலும் ஒரு மிக கேவலமான ஒரு விஷயமாக இருக்கும். இந்த பரிந்துரையில குறிப்பிடப்பட்டிருக்கிற அடிப்படையான யுத்த மீறல்களையும் மீறி அவர்கள் இனி ஒரு அறிக்கை கொண்டு வருவது அல்லது UNO அல்லது இனி எந்த ஒரு ஹியூமன் ரைட் ஆர்கனைசேஷனோ மனித உரிமை அமைப்புகளோ அதை மீறி கொண்டு வர்றது மிக கேவலமான முடியும். ஏனென்று சொன்னால் UN என்பது ஒரு மனித உரிமைக்காக விழுந்து கட்டி பாடுபடுற ஒரு அமைப்பு அல்ல என்பது பலருக்கு இன்றைக்கு தெரிந்தது. பல்வேறு உலக நாடுகள் அங்கங்கு பெரிய பெரிய மனித உரிமை மீறல்களும் படுகொலைகளை நடந்து இருக்கும் பொழுது பேசாமல் பார்த்துக் கொண்டிருக்கும் ஒரு அமைப்பு தான் UN. ஈராக்கில் பல மில்லியன் கணக்கான சாதாரண மக்கள் கொல்லப்படும் போது UN என்ன செய்தது என்ற ஒரு பெரிய கேள்வியும் இருக்குத்தானே. அதேபோல் பல்வேறு விதமான கேள்விகள் உண்டு. அப்படி இருக்கும் போதும் இப்படி ஒரு பலசாரிய அரசுகளுக்கு ஆதரவான ஒரு வலதுசாரிய அரசுகளின் கூட்டமைப்பாக இயங்குகிற UN விட்ட அறிக்கை இப்படி இருக்கும் போது இதையும் மீறி நாங்கள் வேற இதை தவிர்த்து கலக்க முடியாது. இதே ஒரு அடிப்படை, இதற்கு அடிப்படைக்கு அடுத்த கட்டத்தை நோக்கித்தான் இனி வரும் அறிக்கைகள் நகர வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அந்த அடிப்படையில் நாங்கள் இதை ஒரு பிரச்சாரிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அது மட்டுமன்றி இந்த அறிக்கையிலிருந்து இன்னொரு கன்க்ளூஷனுக்கு இன்னொரு முடிவுக்கு நாங்க தாவலாம். எப்படி என்று சொன்னால், அவர்கள் சொல்லுகிறார்கள் எப்படி என்று சொன்ன இந்த அறிக்கையில அதாவது கிரெடிபிள் அலோகேஷன்ஸ், அதாவது அவர்களுக்கு நேரடியாக சென்று முன்பு தயாபரன் குறிப்பிட்டது மாதிரி நேரடியாக சென்று விசாரிக்கவில்லை என்ற அர்த்தத்தின் அடிப்படையில் கிரெடிபிள் அலோகேஷன்ஸ் என்று மட்டும் சொல்கிறார்கள். அது ஒரு தப்பி போகும் ஒரு பிரைஸ், நீங்க ஒரு வசனம். எப்படி என்று கேட்டால், அது ஏற்கனவே பல்வேறு சாதாரணமா எல்லா மக்களுக்கும் தெரியக்கூடிய ஓரளவுக்கு நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்கின்றது, ஏற்கனவே நிறைய எவிடன்ஸ் இருக்கின்றது. இருந்தாலும் அவர்கள் அந்த முழுமையாக தாங்கள் நேரடியாக செல்லாதபடியால் அதை கிரெடிபிள் அலோகேஷன்ஸ் என்று சொல்கிறார்கள். அதுக்கு அடுத்ததாக தாபரன் சொன்னபடி இலங்கை அரசு ஒருபோதும் UNO அல்லது வேற யாரையுமே உள்ளே விட போறதில்லை. அங்கு நீங்கள் நினைத்தபடி போற இடத்துக்கு போய் எல்லா இன்டர்வியூ செவி எடுக்க வேண்டிய செவி எடுத்து உங்களால் முடிந்த அளவு ஒரு ரிப்போர்ட்டை உருவாக்குங்கள் என்று சுதந்திரமாக யாரையும் இலங்கை அரசு விட போறதில்லை. தற்போது இலங்கை அரசு இருக்கும் வரையும் அது நடக்க போறதில்லை என்றது ஓரளவுக்கு திட்டவட்டமாக சொல்லக்கூடியதா இருக்கு. இந்த நிலையில் இந்த கிரெடிபிள் அலோகேஷன்ஸை நாங்கள் ஒரு உண்மையான அலோகேஷன்ஸ் என்ற கருத்தில் தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் நாங்கள் தாவக்கூடிய முடிவு என்னென்று சொன்னால்,
இது இன்றைக்கு இருக்கின்ற இந்த ஜனாதிபதி ராஜபக்ச, மற்றது டிஃபென்ஸ் செக்ரட்டரி அவருடைய சகோதரர்கள், மற்றது இந்த ராணுவம் என்று குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த அறிக்கையில் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கின்ற அனைவரையும் war crime, அதாவது யுத்த குற்றம் செய்தவர்களாக சர்வதேச ரீதியில் கருதப்பட வேண்டியது அவசியம். அந்த அடிப்படையில் எமது கதையாடல்கள் அவர்கள் ஒரு யுத்த குற்றவாளி என்பதை ஒரு ஏற்றுக்கொண்ட நிலையில் நிகழ்வது இன்று சாத்தியப்பட வேண்டும். அது அப்படித்தான் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதை தொடர்ந்து இவர்கள், அதாவது இந்த யுத்த குற்றஞ்சாட்டவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது, குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு வரும் பொழுது சிட்டிசன் அரெஸ்ட், அதாவது நீங்கள் அது சிட்டிசன் அரெஸ்ட் என்ற ஒரு உரிமை இருக்கு. அதாவது மக்கள் சேர்ந்து அவர்களை அரெஸ்ட் பண்ணலாம். இவர்கள் இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இப்படியான அறிக்கைக்கு பிறகும் இந்த வலதுசாரி அரசாங்கங்கள் தொடர்ந்து இலங்கையுடனான பொருளாதார உறவை பேணுவதற்கான முயற்சிகளை தான் செய்யும் என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்ப அந்த ரீதியில் இவர்கள் வெளியில் நாட்டை விட்டு வெளியில் ஏற முடியாது இவர்கள் என்ற ஒரு கருத்தை நாங்கள் தரப்ப வேண்டும். இவர்கள் வேலும் முடிந்துமானால் ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து பாகட்டும் என்ற ஒரு கருத்தை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால், இவர்கள் வரும்போது நாங்கள் ஒரு குழு ஏற்கனவே தயாராக இருக்க வேண்டும் இவர்களை சிட்டிசன் அரெஸ்ட் செய்வதற்காக. அல்லது ஒரு மாபெரும் ஆயிரக்கணக்கான மக்கள் போய் சுற்றி வளைத்து நிற்கிறப்ப, அதாவது இங்க ராணுவத்தையும் போலீஸையும் மக்களுக்கு எதிராக பாவிக்கிறதுக்கு இங்கே இருக்கும் அரசாங்கங்களும் தயாராக இருக்கும் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அதற்குரிய அதை எதிர்கொண்டு இவர்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திட்டமிடல் எங்களிடம் தேவை, ஒரு உணர்வு நிலை தேவையாயிருக்கின்றது. அது இந்த பிரச்சாரம் பற்றி சொன்னேன், தொடர்ந்து சார்ந்த பிரச்சாரங்கள், மற்றது இந்த மாதிரியான சிட்டிசன் அரெஸ்ட். அது மட்டுமன்றி மற்றது இந்த நான் இதை இப்ப முன்பு தாவரன் பேசியிருந்தது போல அவருடைய கருத்து வைத்தார், அரசுகளுடன் சொல்லுவது பற்றி, சேர்ந்து இயங்குவது பற்றி. அது நாம் என்ன பொறுத்தளவில் முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் அவரே அதை சொல்லியிருக்கிறார். அவர்கள் எப்படி எங்களை பாவிக்கிறார்கள் என்று. அது ஒவ்வொரு விதமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பிரஷர் குரூப்புகள் இருக்கட்டும், அது பரவாயில்லை. ஆனா நான் முக்கியமாக எதிர்பார்க்கிறேன் எப்படி என்று சொன்னா, நாங்கள் எதிர்ப்பு செய்யும் போராட்ட சக்திகளுடன் இணைதல் என்ற ஒரு கருத்தில் ஒவ்வொரு நாடுகளிலும் அந்தந்த நாடுகளுக்கு எதிர்ப்பு செய்யும் போராட்ட சக்திகளுடன் இணைவதற்கான முயற்சிகளை நான் செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு இங்கிலாந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்கிலாந்து அரசாங்கம் தொடர்ந்து யுத்த காலத்திலும் கூட பணம் கொடுத்து கொண்டுதான் இருந்தது இலங்கை அரசாங்கத்துக்கு. தொடர்ந்து அவர்களுடைய நட்பு ரீதியாக தொடர்ந்து இன்றும் அவர்கள் நட்பு ரீதியாக இருக்கிறார்கள். என்னுடைய அனுபவத்தின்படி GSP பிளஸுக்கு எதிராக நான் அங்கு ஐரோப்பிய யூனியனில் இலங்கை அரசாங்கத்தோடு சண்டைப்படுத்திக் கொண்டிருக்கும் போது, இலங்கை அரசாங்கத்துக்காக கலைக்க வந்தவர்கள் அனைவரும் இங்கிலாந்து கன்சர்வேட்டிவ் கட்சியை சேர்ந்தவர்களும் இங்கிலாந்து கமர்ஷியல் போரத்தை சேர்ந்தவர்களும் தான். அந்த ரீதியில அவர்களுக்கு தொடர்ந்து பொருளாதார உறவு வேணும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அமெரிக்காவுடைய FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 601 மில்லியனாக இருந்தது. தற்போது 39 மில்லியனாக குறைந்திருக்கிறது. அவர்களை பொறுத்தளவு இது ஒரு பெரிய லாஸ். இதை மீண்டும் அவர்கள் கொண்டு வருவதற்காக எங்களை பாவிப்பார்கள், மனித உரிமையை பாவிப்பார்கள், பல்வேறு இதுகளை பாவிப்பார்கள். ஏனென்று சொன்னால் அந்த கேப்பை ஃபில் பண்றது இன்றைக்கு இந்தியாவும் சைனாவும் முக்கியமான நாடாக இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், சைனா $1 பில்லியன் செலவில் ஃபோர்ட் அங்கு செய்யப்படுகிறது. மற்றது இன்றைக்கு பாத்தீங்கன்னா FDI லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா முதலாவது நாடாக இன்றைக்கு மாறி இருக்கிற நாடு முதன்முறையாக இந்தியா. 110 மில்லியன் கடந்த ஆண்டு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கிறது இந்தியாவில் இருந்து. அப்ப இந்த ரீஜனல் பொலிட்டிக்ஸ், அப்ப வேர்ல்டு ஸ்டேஜ் வெஸ்டர்ன் ஆக்சிஸ்ல இருந்து அது ரீஜனல் ஆக்சிஸுக்கு இலங்கை மாறி இருக்கிறது. மலேசியா இரண்டாவதாக இருக்கிறது. அப்ப இந்த அர்த்தத்தில் அவர்கள் திரும்பவும் தங்களுடைய பொருளாதார நலனை பெறுவதற்காகத்தான் இதை பாவிப்பார்களே தவிர, இது மக்களுடைய உரிமைகளை வென்று கொடுக்கணும், மனித உரிமைகளை மேல் அக்கறை என்றதற்காக அல்ல. இதனால் இவர்களுடன் சேர்ந்து வேலை செய்வது என்பது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு விதத்தில் எதிரானதும் கூட. இவர்கள் எங்களை பாவித்து விட்டு தூக்கி எறிந்துவிட்டு போயிடுவார்கள். இவர்களுக்கு எதிராக இயங்குகின்ற இங்கிருக்கும் எதிர்ப்பு இயக்கங்களுடன் இணைந்து நிரந்தரமான எதிர்ப்பை இங்கு ஏற்படுத்துவதன் மூலம்தான், நாங்கள் அந்த யுத்தம் நடந்த போது இங்கு செய்த எதிர்ப்பின் மூலமாகத்தான் அவர்கள் பேசுவதற்கு பயந்தார்கள். அப்ப அந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பை நாங்கள் ஒவ்வொரு நாடுகள் செய்ய வேண்டும். அதுவும் எங்களுடைய திட்டமிடலில் ஒரு முக்கியமான பங்காக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல
இந்த குறிஞ்சி சொல்லியிருந்தாரு முள்ளிவாய்க்காலுக்கு முன் முள்ளிவாய்க்காலுக்கு பின் என்று. முள்ளிவாய்க்காலுக்கு முன்னும் இன்னும் என்ற கருத்தில் பொருளாதார கொள்கைகள் வெளிநாடுகள் பொருளாதார கொள்கைகளோ இந்திய பொருளாதார கொள்கையோட மாற்றமடையவில்லை. சர்வதேச மனோபாவம் ஒன்றும் மாற்றமடையவில்லை. அது அப்படியே தான் இருக்கிறது. ஆரம்ப காலத்து யுத்தம் நடந்த போது தமிழ் ஒருங்கமைப்பு சார்பாக நாங்கள் உலகம் முழுவதும் பிரச்சாரம் செய்தோம். பல்வேறு நாடுகளில் 40 நாடுகளுக்கு மேல் பிரச்சாரம் செய்தோம். அப்ப அந்த சமயத்தில் கூட அவர்களுக்கு எல்லாருக்கும் சொன்னோம், இந்த யுத்தம் நிறுத்தப்பட முடியும், நடக்க போகின்ற படுகொலை நிறுத்தப்பட முடியும் என்று பல்வேருக்கு சொன்னோம். யூஎன் ஆபீஷியல்ஸோட நிறைய பேரோட பேசியிருக்கிறோம். இன்று வந்த இந்த பரிந்துரை யூஎன்ஏ கிரிட்டிசைஸ் பண்ணது. இந்த யுத்தம் நிறுத்தப்பட்டிருக்கலாம் என்பதை அந்த பரிந்துரை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஒரு மிக மோசமான, அதாவது யூஎன்னால் அனுமதிக்கப்பட்ட படுகொலை என்று கூட நாங்கள் இதை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அப்ப அந்த அதிலிருந்து பெரிய மாற்றங்கள் ஒன்றும் மாறுபடவில்லை. மீண்டும் இலங்கைக்குள் பொருளாதாரத்தை எப்படி கைப்பற்றுவது என்ற முறையில் தான் இவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்களே தவிர பெரும்பான்மை அளவில் கொள்கை ரீதியான பெருவித மாற்றங்கள் ஒன்றும் நிகழ்ந்துவிடவில்லை. மற்றது இந்திய அரசின் மௌனம் உடையும் என்றது ஒரு கேள்விக்குறிதான். இந்த சிபிஐயோ அல்லது சிபிஎம்ஓ தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கும் கட்சிகள் அல்ல, அவை இந்திய தேசிய ரீதியில் இருக்கும் கட்சிகள். இவர்கள் ஒரு இந்திய மௌனத்தை உடைக்க என்று சொன்னால் இவர்களால் உடைத்திருக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பு சக்தியை இவர்கள் செய்ய விரும்புவர்கள் மிக பல்வேறு குழுக்களாக இயங்குகிறது என்றது அது ஒரு பெரிய பின்னடல் அல்ல. அது பல்வேறு குழுக்களாக இயங்கினாலும் தங்களை அளவிலாவது ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்க வேண்டும். சிபிஎம் நினைச்சிருந்தால் ஒவ்வொரு மாநிலத்திலும் 2 மாநிலத்தில் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள். கேரளாவிலும் வெஸ்ட் பெங்காலிலும், அது எவ்வளவு நாளுக்கு என்று தெரியவில்லை, ஆட்சியில் இருந்தார்கள் அந்த சமயத்தில். ஆனால் அப்போ அந்த 2 ஸ்டேட் அப்படி நிறுத்தி இருக்கலாம் செயல்பாட்டில் இருந்து. அந்த யுத்தத்தை தடுத்திருக்க முடியும், இந்திய அரசின் மௌனத்தை உடைச்சிருக்க முடியும். ஆனால் அதற்குரிய நோக்கம் அவர்களுக்கு இல்லை. அதனால் அங்கிருக்கும் அந்த நோக்கத்தில் இயங்கும், சரியான நேர்மையான நோக்கத்தில் இயங்கும் எதிர்ப்பு சக்திகளுடன் வருவது எதிர்ப்பை பலப்படுத்துவது முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். அத்துடன் நிறுத்திக் கொள்கிறேன். நீங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு. அதாவது நீங்கள் இப்ப சர்வதேச ரீதியாக, பிராந்திய ரீதியாக, ஜியோ பொலிட்டிக்ஸ், ரீஜனல் பொலிட்டிக்ஸ், பொருளாதார நலன்கள் சார்ந்த விடயங்களை குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனால் இதே வேளை உள்நாட்டிலே இன்று, உள்நாட்டிலும் சரி புலம்பெயர் தேசங்களிலும் சரி, இலங்கை அரசு மிக தீவிரமான அதிவேகமாக தன்னுடைய செயற்பாடுகளை நகர்த்தி வருகின்றது. இந்த சர்வதேச ரீதியாக இன்று எழுந்திருக்கின்ற இந்த அழுத்தங்களையும் இந்த war crime என்று சொல்லப்படுகின்ற இந்த யுத்த குற்றங்களையும் அப்படியே இல்லாமல் செய்வதற்கு அல்லது அதனை ஒரு ஏளனமாக மாற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை தமிழ் தரப்பிலிருந்தே இலங்கை அரசாங்கம் முன்னெடுப்பதற்கான சகலவிதமான முயற்சிகளை முடுக்கிவிட்டிருக்கின்றது. அண்மையிலே கூட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கனகரட்னம் வழங்கிய செவ்வி, ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வி எல்லோரும் பார்த்திருப்பார்கள். விடுதலை புலிகள் தான் முழுமையாக பொதுமக்களை சுட்டுக் கொண்டார்கள் என்பது ஒரு செவ்வி ஒன்று வந்திருந்தது. இன்று அதாவது தேசிய ரீதியான நிலைப்பாட்டை உருவாக்குவதற்காக அமைக்கப்பட்ட குழுவில் பிரதியமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் கருணா நியமிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்ததாக தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் கூட நேரடியாக அவர்களை இந்த விடயத்தில் பொறைக்குள் விழுத்த முடியாவிட்டாலும் கூட பேச்சுவார்த்தை என்ற மேசைக்குள் அடிக்கடி அவர்களை அழைத்துக் கொண்டு செல்வதன் ஊடாகவும் சர்வதேச ரீதியாக தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சியை இலங்கை அரசாங்கம் மேற்கொள்வது என்ற விடயத்திலே ஒரு பக்கமாக காயம் நகர்த்துகிறது. இன்னொரு பக்கமாக இன்று இலங்கை அரசாங்கம் வெளியிட்ட அறிக்கையை பார்த்திருப்பீர்கள். 100 மில்லியன் முதலீட்டிலே விடுதலை புலிகள் முன்னாள் போராளிகளை, புனர்வாழ்வளிக்கப்பட்ட போராளிகளை முன்னிறுத்தி வடக்கு கிழக்கிலே அபிவிருத்தி நடவடிக்கைகளை இலங்கை அரசாங்கம் உடனடியாக ஆரம்பிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இன்று 483 முன்னாள் போராளிகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதையும் மிக உன்னதமான பிரச்சாரமாக இலங்கை அரசாங்கம் மாற்றியிருக்கின்றது. இனிவரும் நாட்களில் விடுதலை புலிகள் அமைப்பில் முன்பு இருந்தவர்கள் இப்பொழுது முக்கியமான தளபதிகளாக இலங்கை அரசாங்கத்தின் பிடிக்குள் இருப்பவர்கள் மூலமாகவே பல அறிக்கைகளை விடுவதற்கு கூட இலங்கை அரசாங்கம் தயார் நிலையிலே இருக்கின்றது. எனவே இவ்வாறான இலங்கையினுடைய ராஜதந்திர நகர்வுகளுக்கு முன்னால் தமிழ் அமைப்புகள், புலம்பெயர் அமைப்புகளாக இருந்தாலும் சரி, உள்நாட்டிலும் சரி, அந்த வேகத்துக்கு இவர்களால் ஈடுகொடுக்கிற வேலைகளை இன்று இவர்கள் செய்கிறார்களா? நீங்கள் சொன்ன விஷயங்கள் சரிதான். இப்ப இலங்கை அரசின் வேகத்துக்கு ஈடு கொடுக்கும் விஷயத்தில் உண்மையில் நாங்கள் செய்யவில்லை.
அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. இலங்கை அரசு ஒரு அரசாங்கம் அவர்களுக்கு